உன் கனவு பெரியதாக இருக்கும் பொழுது உன் உழைப்பு அதை விட பெரியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நினைத்த கனவை அடைய முடியும். ஸோ இந்த கேப்ல யாரை பத்தியும் யோசிக்காதீங்க. வசந்தன் கோ எல்லாருமே இந்த பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பத்தி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்ல தான் அவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்றப்போ சைக்கிள்ல போயிருக்காரு. சைக்கிள்ல போறப்போ அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டோட டிராவல் பண்ணியிருக்காரு. கோட் சூட் இருக்கு இல்லைங்களா, கோட் சூட் போட்டு சைக்கிள்ல போயிருக்காரு. அப்போ பார்த்த நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் யாரை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்த டைம்ல அவர் சைக்கிள்ல டிராவல் பண்ணி போறாரு அவரோட ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு. சரிங்களா, இப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வசந்தன் கோல கிடைக்கும் நமக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி டிராவல் பண்ணி போறப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்து நிறைய விதமா பேசியிருக்காங்க. பட் பேசினவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வசந்தன் கோ தமிழ்நாட்டில் மட்டும் 111 பிரான்ச் இருக்கு. ஸோ ஒரு பெரிய பிசினஸ் மேனா லைஃப்ல சக்சஸ் ஆயிருக்காரு. நம்ம லட்சியம், நம்ம அடைய வேண்டிய பாதை எதுன்னு தெரியும் இல்லைங்களா, அதை நோக்கி டிராவல் பண்ணணும். அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் எங்க போக போறேன்னு எனக்கு தெரியும். என்னோட லட்சியம், நான் எந்த இடத்துல போய் உட்கார போறேன், நான் பிசினஸ்ல எந்த லெவல் டெவலப் ஆக போறேன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்குது சைக்கிள். பட் ஒரு நாள் நான் கார்ல போவேன். அதுக்காக என்னோட காஸ்டியூம், என்னோட பர்சனாலிட்டி என்னால மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் அவர் இப்போ எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு பாத்தீங்களா. இதே தான் இப்போ உங்களோட லட்சியம் வந்து இப்போதைக்கு உங்க சிச்சுவேஷன்ல நீங்க குரூப் 4 கிளியர் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா குரூப் 1 ஒரு நாள் உங்க மைண்ட்ல தோணும், ஏன் நம்மளால முடியாது. ஸோ அப்போ உங்களோட தாட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கண்டிப்பா அதுக்கான வேல்யூ கிடைக்கும். பட் அதுக்கு உங்களை முதல்ல நீங்க வேல்யூ பண்ணணும். இப்போ நான் இதுக்கான ஆள் தான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ நம்ம அடுத்த லெவல் போகணும். நம்ம லட்சியம் எப்பவுமே பெருசா இருக்கணும். அது அடையல ரெண்டாவது நம்ம லட்சிய பாதையை நோக்கி டிராவல் பண்றோமா. ஒரு நாள் உங்களோட பாதை தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா, உங்களோட கனவை விட்டு நீங்க வெளியே போல அப்படின்னா நீங்க நினைச்ச இடத்த கண்டிப்பா அடைவீங்க. அதை யாராலையும் தடுக்க முடியாது.